உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், அதுபோக கும்பத்தில் சனி பகவான், மீனத்துல செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான், மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அதே சமயத்துல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி நாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருடைய வீட்டுல நீச்ச கதியில் இருக்கிறார். அப்ப நீச்ச கதியில் இருக்கிறார்னா மே மாசம் 10ஆம் தேதி மேசத்துக்கு வர்றாரு. அப்ப அந்த மே மாசம் 10ஆம் தேதி வரைக்குமே நீங்க கண்டிப்பாக அந்த புதனாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில விளையாட பார்ப்பாரு, கல்வியில விளையாட பார்ப்பாரு, நீங்க செய்யக்கூடிய வேலையில விளையாட பார்ப்பாரு, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல விளையாட பார்ப்பாரு, நீங்க உங்களுடைய குடும்பம் நடத்துறீங்க இல்லையா, அந்த குடும்பத்திலையும் புதன் குழப்பத்தை உண்டு பண்ணுவாரு. அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே புதனுடைய குழப்பங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் நேச்ச கதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனநிலை குழப்பங்கள் அடையும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல நீங்க ரொம்பவுமே ஒரு மைண்டை பார்க்க போன சிதற விடாமல், ஒரு குழப்பத்துக்கு ஆளாகாமல் நீங்க அந்த பெருமாளை தரிசனம் செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக திருவெண்காடு, அந்த கும்பகோணத்துல திருவெண்காடுல புதன் பகவானுக்கு அந்த பெருமாள் கோயில் இருக்குது, அங்க போயிட்டு வர்றதும் நல்ல விஷயம். ஏன் சொல்றேன்னா, இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இப்ப குருடைய வீட்டுல நீச்சம், அடுத்தது மேசத்துக்கு வராரு, அங்க செவ்வாயுடைய வீட்டுக்கு அந்த புதன் வந்தாலும் அதுவும் சரியில்லை. அப்ப இந்த புதனாகப்பட்டது இந்த மே மாசத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில தடைகளையும் சில குழப்பத்தையும் கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏலக்காயை அப்பப்போ ஒன்று சாப்பிட்டு வர்றது நல்ல விஷயம். அது போக அந்த ஏலக்காயை நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிட்றது நல்ல விஷயம். இந்த ஏலக்காயை உங்களுடைய தலைமேட்டுல வச்சு படுத்துக்கிறதும் நல்ல விஷயம். அதே சமயத்துல இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆகப்பட்டது இந்த கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படிக்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதுல எல்லாமே சில தடைகள் வரும், சில சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த மே மாசம் 19ஆம் தேதி பெயர்ச்சியாகி அந்த 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க, ஆட்சி பலத்தோடு வர்றாங்க. அப்ப அந்த ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக அந்த 5ஆம் இடம் என்பதே ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முன்னேற்றம். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த விதத்திலுமே உங்களை தோத்து போறதுக்கு விட மாட்டாரு, நீங்க கீழே விழுகிறதுக்கு விட மாட்டாரு, உங்களை அசிங்கப்படுறதுக்கு விட மாட்டாரு. அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்க அந்த சுக்கிரனுடைய பலத்தால் ஒருபடி முன்னுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்து இருப்பதால் அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து
உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் சரி, எனக்கு இத்தனை வருஷமா வேலையே கிடைக்கல, இத்தனை மாசமா வேலையே கிடைக்கல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அந்த பிஸ்னஸ்லையும் பார்க்க போனா நான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, வியாபாரத்துல கஷ்டமா இருக்குது அப்படின்னா இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களை பிழைப்பதற்குண்டான வழியை காட்டுவாங்க, நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான், அந்த 11ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து ராகுவோடு இணைந்து, அந்த ராகுவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் அந்த செவ்வாயை நல்ல முறையில வளர விடாமல் அந்த ராகு கெடுக்கும். அப்போ அந்த ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். அப்போ அந்த மிதுன ராசிக்கு 11ஆவது இடமாகப்பட்டது மேஷம், அந்த மேஷத்துக்கு உரிய கிரகமாகப்பட்டது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து ராகுவோடு இணைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கும். அப்ப இது என்ன ஆகுனா, உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும், நல்லா சேர்ந்து வாழக்கூடிய குடும்பத்துல சில குழப்பத்தை கொடுக்கும். இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள, இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த இடத்துலயும் சில குழப்பத்தை கொடுக்கும். அப்ப இந்த குழப்பங்களை எல்லாத்தையுமே இந்த குருவும் இந்த சுக்கிரனும் இணைந்திருக்கிறதுனால இந்த குழப்பத்துக்கு உங்களுக்கு மாற்று வழி கிடைக்கும். அப்ப இந்த குழப்பத்திலிருந்து நீங்க தப்பிப்பீங்க, இந்த குழப்பத்திலிருந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது நல்லா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா, இந்த இப்போ வெளிநாட்டுக்கு போறோம், நம்ம விசாக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், இல்ல விசாக்கு அடுத்து நம்ம வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போனோம், இந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த படிப்புல பிரச்சனை வரும், வேலைக்கு போறதுல பிரச்சனை வரும். இப்ப வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அங்கேயும் சில தடைகள் சோதனைகள் வரும். எந்த தடைகள் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த தடைகளுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கும். அந்த நல்லது எப்படி நடக்குன்னா, அந்த குருவும் சுக்கிரனாலதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். அந்த குழப்பத்துல இருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி இந்த சுக்கிர பகவானால அந்த பிரச்சனைகள் தீரும். அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவானோடு குரு இணைந்து இருக்கிறதுனால, அந்த அசுர குருவும் தேவ குருவும் இணைந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். அப்ப இது போக பாத்தீங்கன்னா, அவங்க சுபகாரியங்கள்லயும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படியாவது சேர்ந்துடலாம் நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக சில கஷ்டங்கள் சில குழப்பங்கள் அதுக்கப்புறம் தான் நல்லது நடக்கும். இந்த கஷ்டங்கள் இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் கண்டிப்பா போகாது, இந்த சோதனைகள் வந்தே தீரும். அப்ப இதுக்கப்புறம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா, இந்த புதனுடைய அனுக்கிரகம் ஆகப்பட்டது மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகப்பட்டது கொடுக்கும். அப்ப இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்து அதன் மூலியமாக தலைவலி கைகால் வலி இது மாதிரி குழப்பங்கள் வந்திருந்தாலும், அதே சமயத்துல பார்க்க போனா மூளை பாதிச்சிருந்தாலும், இந்த பீரியட் பார்க்க போனா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த புதன் பகவான் நல்ல ஸ்தானம் பெற்றிருந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நட்பு ஸ்தானங்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயந்துக்க வேண்டியதில்லை. அதே சமயத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்து அதுல இருந்து ரிலீஃபை கொடுப்பாங்க. அதே சமயத்துல இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க பார்க்க போனா தான் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொள்வது சிறப்பு. நான் பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி இந்த மாதத்துல எதையுமே ஆரம்பிக்காமல், அவங்க என்ன கற்பனை பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன நினைச்சிருந்தாலும் அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இருங்க. அதற்குங்கிறது ஒரு மாசம் 2 மாசம் போன காலங்கள் வரும், அந்த காலத்துல நீங்க செஞ்சுக்கலாம், எந்த குறையுமே இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த மாதத்தில் கொஞ்சம் கஷ்டமும் நஷ்டமும் அதே சமயத்துல ஒரு நல்ல வாழ்க்கையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
பயந்துக்க வேண்டியதில்லை. நேயர்களே, நல்லா இருப்பீங்க. இந்த இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.